வணக்கங்க. வெல்கம் டு நகரத்தில் ஒரு கிராமம் யூடியூப் சேனல். இன்றைக்கி சித்திரை பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. மாடுன்றது மகாலட்சுமி. அதுவும் அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு மாடுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப உகந்தது. இவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. ஒரு வெள்ளிக்கிழமை கூட தவற மாட்டாங்க. டெய்லி வெள்ளிக்கிழமை எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமையில் மாட்டுக்கு பூஜை போடுவாங்க. யூஸ்வலாக மாடை நம்ம எப்பவுமே பின்புறம் தான் கும்பிடுவோம். ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா மாடை மகாலட்சுமின்னு சொல்கிறோம். ஏன்னா அது இல்லாமல் அதுக்கிட்ட 33 தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது 33 நுண்ணுயிர்கள் தான். நம்ம மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு அந்த நுண்ணுயிர்கள்லாம் ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம எப்போவுமே சாப்பிட்றதுக்கு மாட்டுடைய பால், தயிர், நெய் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வீடு மொழுகிறதுக்கு, வெளியே வாசலில் தெளிக்கிறதுக்கு, வீட்டில் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் கோமியத்தை யூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் அந்த பழக்கத்தை வச்சுருந்ததுக்கு காரணம் அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்றதால தான். இந்த மாதிரி அழகாக யூஸ்வலாகவே நாங்கள் குளிப்பாட்டிடுவோம். காலையிலே கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக குளிப்பாட்டிடுவோம். இன்றைக்கி அது மாதிரி வந்ததால் அவங்க அழகாக மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வச்சு பூ தூவி வழிபாடு பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது ஒரு மனசுக்கு திருப்தி. அது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பசங்களை கோஷாலைக்கு கூட்டிகிட்டு போய் மாடுங்களெல்லாம் நம்ம காமிக்கலாம். அந்த மூச்சுக்காற்று, மாட்டுடைய மூச்சுக்காற்று நம்ம மேலே பட்டாலே அவ்வளோ ஒரு நல்லதுங்க. அது அதோட மூச்சுக்காற்றே அதை சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குமா.